Hi friends, welcome to Steffi Shalu Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மிக்கு டிஃபன் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சேன். டிஃபனை மறந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்து தான் நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா மம்மி ஆஃபீஸ் பக்கத்தில் தான். நான் அது சாப்பிட்டுட்டு இப்போ அவங்களுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். அவங்க காலையில் டைம் ஆயிடுச்சுன்னு மறந்துட்டு போயிட்டாங்க. சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி பண்ணி ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒன்றும் ஆட் பண்ண போகிறதுல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு, இவ்வளோ மட்டும் தான் நான் போட போகிறேன். இதில் எக்ஸ்ட்ராவான மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எதுவுமே போட மாட்டேன். அது வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. பச்சை மிளகா போடுங்க, சூப்பராக இருக்கும். எண்ணெய், அப்புறமா வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம். இப்போது 2 தக்காளி எடுத்துக்கிறேன், கட் பண்ணி போட்டுடலாம். நல்லா இதுமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப ப்ரௌனெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் போதும். மீன்ஸ் இந்த பர்பிள் கலர்லேருந்து ஒரு ஒயிட் கலர் வரும் இல்லைங்களா, அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நாங்கள் வீட்டில் ராத்திரியில் கொழுங்குன்னு பத்தலைன்னா இந்த தக்காளி சட்னி தான் பண்ணி சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி தக்காளி சட்னி இருந்தாலும் நான் சாப்பாடு சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு ஃபேவரட். 2 மினிட்ஸ் நூடல் மாதிரி இது 2 மினிட்ஸ் தக்காளி சட்னி. கொஞ்சம் ஒரு வேவத்துக்கு 5 மினிட்ஸ் போதும். போட்டோம். கருவேப்பிலை போடணும், கருவேப்பிலை எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் இதை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். நான் ஃபைனலில் காமிக்கிறேன் இதில் எப்படி போட்டிருக்கேன்னு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். அண்ட் ஆக்சுவலாக இதில் வந்து மெயின் என்ன சொல்கிறது, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர். என்ன சொல்கிறேன், இந்த தக்காளி சட்னி பண்ணும்போது கொஞ்சம் மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, இஷ்டாவோ. ஜாஸ்தி போடக்கூடாது. ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் 2 தக்காளி போட்டதுனால கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சுன்னா நல்லாவும் இருக்காது. கொஞ்சம் அவ்வளோதான். இல்லை நான் இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நான் எதுவுமே போட போகிறதில்ல. இதே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஐயோ, நான் கடுகு போட மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். மண்டை மிளகுல கொண்டையை மறந்துட்டேன். கடுகு போடணும், கடுகை மட்டும் மறந்துட்டேன். அது மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, அவ்வளோதான். மஞ்சள் தூள், மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடக்கூடாது. அப்புறம் சால்ட்டு, நமக்கு தேவையான அளவு சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சுகர், அவ்வளோதான். இது தக்காளி சட்னி தோசைக்கு, சப்பாத்திக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு அதோட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெந்தோடனே எங்கள் மம்மிக்கு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் மார்னிங் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னா லெமன் ரைஸ் பண்ணேன். அதை தான் எங்கள் மம்மிக்கு ஒரு டிஃபனில் கட்டினேன். ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து நான் சாப்பிட்டுட்ட, பசி எடுத்துக்கிச்சு. அதனால எங்கள் மம்மிக்கு தக்காளி சட்னி, ஏன்னா அவங்களுக்கு லெமன் ரைஸும் அவ்வளோ பிடிக்காது, தக்காளி சட்னினா ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சால். அதனால அது செஞ்சுட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடணும். பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் இப்படி தான் இருக்கும், மைண்ட் பண்ணிக்காதீங்க. என்ன பாருங்க, ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு செய்யணும், எங்கள் ஹஸ்பண்ட் செய்யணும், எங்கள் டாடிக்கு நாஷ்டா செய்யணுன்றதுனால கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்கும் காலையில் டைமு. அந்த அளவுக்கு நான் பண்ணி வைக்குவேன். நான் ஒரு டிஷ்ஷு செய்யணுனாலே நான் இப்படி தான் பண்ணி வைக்குவேன். அதுவும் நான் பாருங்க, காலையிலேருந்து 3 செஞ்சுக்கிறேன். எங்கள் பாப்பாவுக்கு பொங்கல் செஞ்சேன், அப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு அதுக்கு எக் ரைஸ் பண்ணேன், அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு லெமன் ரைஸ் பண்ணேன், அப்புறம் இப்போ வந்து தக்காளி சட்னி செய்கிறேன், அப்புறம் ரைஸ் செஞ்சேன். இவ்வளோ ஐட்டம் செஞ்சுக்கிறேன் காலையிலேருந்து. ஸோ அப்படி நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு. இதுக்கு மேலே தான் க்ளீன் பண்ணோம், மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா.
அதனால இதுக்கு மேலே தான் க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் ஒரு 1/2 hour பிரேக் எடுக்குவேன். கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்புறமா மெதுவாக வந்து செய்வேன். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்துடும் 1:30க்கு. கொஞ்சம் லைட்டாக பச்சை ஸ்மெல் வருது, அவ்வளோதான். மதியானம் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மதியானத்தை டிசைடே பண்ணுவோம் மதியானம் என்ன செய்கிறோன்னுட்டு. ஸோ இப்போ நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டும் போது காணும். ஆஃபீஸில் இன்னொருத்தர் ஒரு ஆண்டி இருக்காங்க, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால தான் என் மம்மி இவ்வளோலாம் சாப்பிடவே மாட்டாங்க. குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றது. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இப்போது எங்கள் மம்மிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு கொடுத்து அனுப்பலாம். ஸோ இப்போ பாக்ஸ் எங்கள் மம்மிக்கிட்ட கொடுத்துடலாம். எங்கள் மம்மி வந்துன்னு இருக்காங்க. ஃபோன் பண்ணேன். வீடு எத்தனையே தக்காளி சாப்பிட்டு சொல். நம்ம தான் நான் போயிட்டு வரேன், நீ வானா ஒன்றும் தேவையில்லை. எனக்கு பயிர் நோ சரியாயிடுச்சு. போமா பாய். போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. அதுதான் ஆஃபீஸு. இந்த மரம் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ரௌன் பில்டிங் அதுதான். எவ்வளோ பக்கத்துலேயே பாருங்கள். இங்கே எங்கள் வீடு, அங்கே எங்கள் மம்மி ஆஃபீஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டோம் எங்கள் மம்மிக்கு. இப்போ வந்து நான் டிவி பார்க்க போகிறேன். சாப்பிட்டேன், கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துன்னு ஃபோன் பார்த்துன்னு அப்படியே பார்த்துட்டு அப்புறம் திருப்போ 12:30க்கு வந்து எங்கள் பாப்பாவை கூப்பிட்டு வர போனேன். இன்றைக்கி நான் தான் போவேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.